ஸோ ஹாய் guys, வெல்கம் டு தி கேஸ் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பால்டியா ரீஜனோட சாம்பியன்ஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பொக்கேமான் வேர்ல்டை பொறுத்த வரைக்குமே ஏகப்பட்ட ரீஜன்ஸ் வந்து இருக்குது. அதில் ஒரு ரீஜன் தான் வந்து பார்த்தோம்னா இந்த பால்டியா ரீஜன். ஸோ அதில் இருக்கக்கூடிய சாம்பியன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மற்ற ரீஜன்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த ரீஜனுக்கு உரித்தான ஒரே ஒரு சாம்பியன் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த சாம்பியனை டிஃபீட் செய்யப்பட்டாங்கன்னா அந்த டிஃபீட் செய்யப்பட்ட அந்த ட்ரைனர் வந்து சாம்பியனாக கருதப்படுவார். பட் பால்டியா ரீஜன் எப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போ ஒருத்தவங்க சாம்பியன் இருக்காங்கன்னா அந்த சாம்பியனை டிஃபீட் பண்ணிட்டாலுமே அவங்க சாம்பியனாக தான் கருதப்படுவாங்க. ஸோ இதனால பால்டியா ரீஜனை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட சாம்பியன்ஸஸ் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பால்டியா ரீஜனில் இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த சாம்பியன் அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக தான் அவங்க சாம்பியனாக மாறுறாங்க. எப்படின்னு வந்து பார்த்தோம்னா பால்டியா ரீஜனில் இருக்கக்கூடிய பொக்கேமான் லீக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக 8 டிஃப்ரெண்ட்டான ஜிம் லீடர்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா பால்டியா ரீஜனோட எலிட் ஃபோர்ஸை ஃபேஸ் பண்ணிட்ட பிறகு இந்த பொக்கேமான் லீகோட சேர் விமனான கீட்டா இவங்க தான் வந்து பார்த்தோம்னா சாம்பியன் ரேங்க்டு ட்ரைனர்ஸ்லேயே டாப் சாம்பியனாக இருக்காங்க. ஸோ இவங்களை டிஃபீட் பண்ணுறது மூலமாக அந்த ட்ரைனர் வந்து சாம்பியனாக கருதப்படுவாங்க. ஸோ இது மாதிரி தான் லைக் நம்ம நெமோனா வந்து சாம்பியன் அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி பால்டியா ரீஜனோட சாம்பியனாக இருப்பாங்க. இதனால பால்டியா ரீஜனில் வந்து பார்த்தோம்னா கீட்டாவுமே ஒரு சாம்பியன் தான், அதே மாதிரி நெமோனாவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு சாம்பியன் தான். லைக் நிறைய சாம்பியன்ஸ் வந்து பார்த்தோம்னா பேட்டில் கிமிக்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வரிசையில் இவங்களுமே வந்து பார்த்தோம்னா டெரஸ்ட்ரியல் ஃபினாமினானை வந்து பார்த்தோம்னா ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் சாம்பியனாக கருதப்படுற கீட்டாவோட மெயின் பேட்டிலிங் போக்கேமான் என்னன்னு வந்து பார்த்தோம்னா கிளிமோரா. இது வந்து கம்ப்ளீட்லி ராக் அண்ட் பாய்சன் டைப் கொண்ட ஒரு போக்கேமானும் கூட. ஸோ ஆல் தான் கைஸ். ஸோ பொதுவாகவே போக்கேமான் ட்ரைனர்ஸோட ஒரு மிகப்பெரிய கோல் என்னன்னு வந்து பார்த்தோம்னா சாம்பியன் ஆகிறது. எதனால்னா அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ட்ரைனர். ஸோ அந்த மாதிரி தான் பால்டியா ரீஜன்லேயே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனராக கருதப்படுறது யாருன்னு வந்து பார்த்தோம்னா லைக் சாம்பியன்ஸாக இருக்கக்கூடிய இந்த நெமோனா மற்றும் டாப் சாம்பியன் சொல்லி கருதப்படுற கீட்டா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா லைக் இவங்களுக்கு மற்ற போக்கேமான்ஸை பற்றி நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தோம்னா டெரஸ்ட்ரியல் ஃபினாமினானை பற்றியுமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேட்டிலும் வந்து பண்ணக்கூடியவங்களா வந்து இருக்காங்க. ஸோ இவங்களாம் தான் வந்து பார்த்தோம்னா பால்டியா ரீஜன்ஸோட சாம்பியன். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வேறு சில ரீஜன்ஸோட சாம்பியன்ஸ் பற்றின வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.